அன்பு மாணவர்களே வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லும்போது சொன்னோம் என்விரான்மெண்ட்ல நிறைய தகவல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாடல் காது வந்து பாடலை கேட்குது, கண்ணு வந்து காட்சிகளை பார்க்குது, வாய் வந்து என்ன பண்ணுது சுவைக்குது, மூக்கு நோஸ் வந்து என்ன பண்ணுது ஸ்மெல் பண்ணுது, ஸ்கின் வந்து வெளியில உள்ள டெம்பரேச்சரை ரியலைஸ் பண்ணுது. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்தோம். இப்போ இந்த தகவல்கள் வந்து எப்படி போகுது அப்படின்னா இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்சஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மெசேஜஸ். இம்பல்சஸ்ங்கிறது என்னது? எலக்ட்ரிக்கல் மெசேஜஸ். அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் மெசேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா நியூரான்ஸ்குள்ள என்டர் ஆகுது இல்லையா? நியூரான்ஸ்குள்ள என்டர் ஆகுது. அப்ப அந்த நியூரான்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது என்விரான்மெண்ட்ல இருந்து நியூரானுக்குள்ள அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எப்படின்னா மெசேஜ் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெசேஜ் அந்த சென்ஸ் ஆர்கன் ரிசீவ் பண்ணோன்னே அங்க உள்ள நியூரான்ல உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த டென்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா, அந்த டென்ட்ரானோட டிப்புக்கு வரும். அதுக்கப்புறம் டென்ட்ரான்ஸை கிராஸ் பண்ணும். அப்புறம் சைட்டான் சொல்ற செல் பாடிக்கு வரும், ஆக்சானுக்கு வரும், ஆக்சானோட டெர்மினல் எண்டுக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நான். இப்போ இது மாதிரி பாஸ் ஆகி வரும்போது இது எப்படி வருது? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா வருது அப்படின்னு சொன்னலையா. அதுக்கப்புறம் அந்த நர்வ் எண்டுக்கு அந்த நியூரானோட ஆக்சான் டெர்மினல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்சான் டெர்மினலுக்கு வந்த உடனே அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் என்னவா மாறும்? கெமிக்கல் சிக்னலா மாறும். என்னவா மாறுது? கெமிக்கல் சிக்னலா மாறுது. எந்த இடத்துல அப்படின்னா அந்த நியூரானோட ஆக்சான் டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்சான் டெர்மினலுக்கும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு இடையில உள்ள அந்த கேப்ல அது கெமிக்கல் சிக்னலா மாறுது. அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? சோ லிசன் ஹியர். இட் இஸ் a நியூரான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டயகிராம் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சோ திஸ் இஸ் a structure of neuron. It is very important for examination point of view. For example here the same story. முன்னாடி சொன்ன அதே கதையை தான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ பாருங்க, என்விரான்மெண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு தகவல் என்விரான்மெண்ட்ல இருக்கு. அது சென்சார் ஆர்கனுக்கு வருது. சென்சார் ஆர்கன் அப்படின்னா ரிசெப்டார். அப்ப அந்த ரிசெப்டாருக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் மெசேஜ் எங்க வரும் அப்படின்னா டெர்மினல் எண்ட், இந்த எண்டுக்கு வரும். அந்த எண்டுக்கு என்ன பேரு? டென்ட்ரான் எண்ட் ஆர் டென்ட்ரைட் எண்ட்னு சொல்லுவோம். அந்த டிப்புக்கு வரும். அந்த டிப்புக்கு வந்த பிறகு டென்ட்ரான்ல கிராஸ் பண்ணி எங்க வந்துரும்? சைட்டானுக்கு வந்துரும். சைட்டான் அப்படிங்கிறது என்னது? செல் பாடி. அந்த செல் பாடிக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எங்க வரும் அப்படின்னா ஆக்சானுக்கு வரும். ஆக்சான்ல இருந்து டிராவல் பண்ணி எங்க வந்துரும்? நர்வ் எண்டுக்கு வந்துரும். புரியுதுங்களா? நர்வ் எண்டுக்கு வந்துச்சா? எப்படி இப்போ இம்பல்சஸ் கிராஸ் ஆனிச்சு? என்விரான்மெண்ட்ல இருந்து எங்க வந்துச்சு? டென்ட்ரானுக்கு வந்துச்சு. டென்ட்ரானுக்கு எங்க வந்துச்சு? சைட்டானுக்கு வந்துச்சு. சைட்டான்ல இருந்து ஆக்சானுக்கு வந்துச்சு. ஆக்சான்ல இருந்து பாத்தீங்கன்னா நேரடியா நர்வ் எண்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்சான் டெர்மினலுக்கு வந்துச்சு. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் வந்த மெசேஜ் என்ன மெசேஜ்? அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். என்ன இம்பல்ஸ் இது? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அப்போ என்விரான்மெண்ட்ல இந்த தகவல் வந்து டென்ட்ரானுக்குள்ள உள்ள என்ட்ரான பிறகு சைட்டானுக்கு வந்துச்சு, ஆக்சானுக்கு வந்துச்சு, ஆக்சான் எண்டுக்கு வந்துச்சு. இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னலாவே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த இடத்த கவனிங்க. இப்போ இந்த நர்வ் எண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நர்வ் எண்டு வரைக்கும் என்ன சிக்னல் வந்திருக்கு? எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்திருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன பண்ண போகுது அப்படின்னா அடுத்த நியூரானோட டென்ட்ரானுக்கு வந்து போகணும். அடுத்த நியூரானோட டென்ட்ரானுக்குள்ள என்டர் ஆகணும். அப்ப என்டர் ஆகும் போது என்ன பண்ண முடியாது? டைரக்டா எலக்ட்ரிக்கல் சிக்னலா அதால போக முடியாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா in between the space. என்ன in between the space? இது என்னது? நர்வ் எண்டு. இது இன்னொரு நியூரானோட டென்ட்ரான் இல்லையா? இதுக்கு இடையில அந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? வாட்டர் இருக்க மாதிரி டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னா சைனாப்ஸ் அப்படின்னு பேர். இந்த கேப்புக்கு என்ன பேரு? சைனாப்ஸ் ஆர் சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏரியா அப்படின்னு சொல்றோம். சைனாப்ஸ் ஆர் சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏரியா. சோ இந்த ஏரியா, இப்போ இந்த ஏரியாக்குள்ள எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கிராஸ் ஆக முடியாது. எதுல? சைனாப்ஸ்ல எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கிராஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஏரியாவுல வந்தோடனே எலக்ட்ரிக்கல் சிக்னல் become converted into chemical signal. இப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன சிக்னலா மாறிடுது? சைனாப்ஸ்ல நல்லா கவனிக்கணும். எலக்ட்ரிக்கல் சிக்னல் converted into chemical signal. எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன சிக்னலா மாறிடுச்சு? கெமிக்கல் சிக்னலா மாறிடுச்சு. பாருங்க, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா வந்தது
எந்த இடத்துல சைனாப்ஸ்ல கெமிக்கல் சிக்னலா மாறிடுது. இந்த கெமிக்கல் சிக்னல் அகைன் என்டர் த டென்ட்ரான். இந்த கெமிக்கல் சிக்னல் வந்து டென்ட்ரானுக்குள்ள என்டர் ஆகும்போது திருப்பி என்னவா மாறிடுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா மாறிடுது. சேம் அகைன் டு பாஸ் என்னது டென்ட்ரானோட டிப்புக்கு வரும், அப்புறம் டென்ட்ரான் ஃபுல்லா கிராஸ் பண்ணும், அப்புறம் சைட்டான் ஃபுல்லா கிராஸ் பண்ணும், ஆக்சானுக்கு வரும், ஆக்சான் டெர்மினலுக்கு போகும், திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா ஆரம்பிக்கிறது. எங்க ஆரம்பிக்குது? டென்ட்ரான்ல ஆரம்பிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் சைட்டானுக்கு வரும், ஆக்சானுக்கு வரும், நர்வ் எண்டுக்கு வரும். அடுத்த நியூரானுக்கு போகும்போது டென்ட்ரைடுக்கு போகும்போது இன்பிட்வீன் தி ஸ்பேஸ்க்கு என்ன பேரு? சைனாப்ஸ் அப்படின்னு பேரு. அந்த சைனாப்ஸ்ல அது என்னவா மாறிடுது? கெமிக்கல் சிக்னலா மாறிடுது. இதை இன்னும் டீடைல் டயகிராம்ல உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. லிசன் ஹியர். இது நர்வ் எண்டோட ஒரே ஒரு பார்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்னு வச்சுங்க, இந்த பார்ட். சோ இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்? என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பார்ட்டை என்ன பண்ணிருக்கேன்? நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த பார்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா? சோ திஸ் பார்ட் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்? என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பார்ட் என்ன பார்ட் இது? டென்ட்ரான். இந்த டென்ட்ரான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்? நான் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சைனாப்டிக் கேப்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால இந்த வட்டம் போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த நர்வ் எண்டை மட்டும் இந்த இடத்துல தனியா என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த டென்ட்ரானை மட்டும் என்ன பண்ணிருக்கேன்? என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எங்க ஒரு டென்ட்ரான்ல இருந்து எங்க வரும்? சைட்டானுக்கு வரும், சைட்டான்ல இருந்து ஆக்சானுக்கு வரும், ஆக்சான்ல இருந்து எங்க வந்தாச்சு? நர்வ் எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நர்வ் எண்டுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்துட்டே இருக்கு. நர்வ் எண்டுக்கு வந்தோடனே என்னவா மாறிடுச்சு? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவா மாறிடுது? எலக்ட்ரிக்கல் சிக்னல் கன்வெர்ட்டட் இன்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். என்னவா மாறுது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். The neurotransmitter is a kind of chemical. neurotransmitter என்ன பேரு? It is a kind of chemical. அது ஒரு வேதிப்பொருள். neurotransmitter is a chemical. What is the name of the chemical? acetylcholine. எக்ஸாம் கேட்பாங்க. இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா வாரது சைனாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலா மாறுது. அந்த கெமிக்கலுக்கு என்ன சார் பேரா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன காம்பவுண்ட்? கெமிக்கல் காம்பவுண்ட். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி கெமிக்கல் காம்பவுண்ட்? அசிடைல்கோலைன். அசிடைல்கோலைன் பாருங்க. அப்ப எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா வந்தது அந்த நர்வ் எண்டுக்கு வந்தோடனே என்னவா மாறிடுது? ஒரு கெமிக்கல் காம்பவுண்டா மாறுது. அந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு என்ன பேரு? அசிடைல்கோலைன். Now the acetylcholine to move the synapse. acetylcholine எந்த ஏரியாவுல மூவ் ஆகுது? இந்த சைனாப்ஸ். சைனாப்ஸ்னா என்ன? கேப். யாருக்கு இடையில உள்ள கேப்? அந்த நர்வ் எண்டுக்கும் டென்ட்ரானுக்கு இடையில உள்ள அந்த கேப்புக்கு என்ன பேரு? சைனாப்ஸ். அந்த சைனாப்ஸ்ல அந்த அசிடைல்கோலைன் மூவ் ஆகி டென்ட்ரைட்டோட டிப் டச் பண்ணனும் பாருங்க. டிப் டச் பண்ணனும் அது என்னவா மாறிடுது? again the acetylcholine converted into acetylcholine இப்ப என்னவா மாறிடுது? the chemical signal converted into electrical impulses ஆ மாறிடுது. இப்போ as usual வேலை ஆரம்பிச்சிரும். இப்போ என்ன பண்ணுவோம்? again enter the டென்ட்ரானோட டிப்புக்கு வரும், அப்புறம் டென்ட்ரான் முழுக்க கிராஸ் பண்ணும், டென்ட்ரான் முழுக்க கிராஸ் பண்ண பிறகு சைட்டானை கிராஸ் பண்ணும், அப்புறம் ஆக்சானை கிராஸ் பண்ணும், ஆக்சான் டெர்மினலுக்கு வந்துரும். இந்த ப்ராசஸ் திரும்ப 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 நடந்துட்டு இருக்கு. இப்படி மெசேஜஸ் நடக்கிறதுனால, இப்படி மெசேஜஸ் மூவ் ஆகுறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், என் கண்ணுக்கு வரக்கூடிய அந்த தகவல் எங்க போயிடுது? பிரெயினுக்கு போயிடுது. பிரெயின் என்ன பண்ணும்? அந்த தகவலை பார்த்துட்டு திருப்பி பதில் சொல்லும். அந்த பதிலை வந்து செய்யுது. ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு டூர் போயிருக்கேன்னு வச்சுங்க. டூர் போயிருக்கேன், ஊட்டிக்கு போயிருக்கேன். அந்த ஊட்டியில ஒரு சூப்பரான கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். அந்த கார்டனுக்குள்ள நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு பூ பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்? வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த பூவை முதல்ல என் கண்ணு போய் பார்த்துச்சு. பார்த்தோன்னே அந்த நியூரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துச்சு. எது வரைக்கும் வரும்? நர்வ் எண்டு வரைக்கும் வரும். அப்புறம் சைனாப்ஸ்ல வந்து அது என்ன மாறும்? அசிடைல்கோலைன்ங்கிற கெமிக்கலா மாறும். அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு போவோம், அப்புறம் சைட்டானுக்கு போவோம், ஆக்சானுக்கு போவோம், டெர்மினல் எண்டுக்கு போவோம். இதே மாதிரி ஒரு நியூரானா மாறி 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 கடைசியில் எங்க போயிடும்? பிரெயினுக்கு போயிடும். பிரெயின் தான் என்ன சொல்லும்? சூப்பரா இருக்கு அப்படி சொல்லும். திரும்ப அங்கே இருந்து தகவலை எடுத்துட்டு யார் வருவா? நியூரான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு வரும். எடுத்துட்டு என் மவுத்துக்கு வரும். அப்ப என் மவுத் என்ன பண்றது? என்ன பதில் சொல்லுது? சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி தான் ஒரு தகவலும் பிரெயினுக்கு போகுது. சிஎன்எஸ் சொல்லுவோம்ல, பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் போகுது. திரும்ப அங்கே இருந்து வரக்கூடிய ரிப்ளைவை நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணுது? எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதை வந்து வெளிக்காட்டுது. இப்படிதான் நம்ம பாடியில் நடக்குது. அப்ப என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிஎன்எஸ். சிஎன்எஸ் என்னது பார்த்து? சிஎன்எஸ் சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்.
ஒன் இஸ் பிரைன், சிஎன்எஸ்ல இருக்கா பிரெயின் இருக்கும், ஸ்பைனல் கார்டு. அப்ப இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்சரி ஆர்கன், சென்சரி ஆர்கன், we have 5 சென்சரி ஆர்கன் லாஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா? அந்த 5 சென்சரி ஆர்கன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எங்க வரும் அப்படின்னா, நீ கூட எழுதுறோம் பாருங்களேன், சென்சரி ஆர்கன். அப்ப சென்சரி ஆர்கன் சென்சார்கன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எங்க வரும் அப்படின்னா சிஎன்எஸ் வரும். அப்ப அந்த சிஎன்எஸ்க்கு வரக்கூடிய தகவல் திருப்பி என்ன பண்ணும்னா திருப்பி அந்த சென்சரி ஆர்கனுக்கு ரிப்ளே ஆகும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்சார்கன்ல இருந்து சிஎன்எஸ்க்கு வருது, சிஎன்எஸ்ல இருந்து திருப்பி சென்சார்கனுக்கு போறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்த மெத்தட்ல தான் நடக்குதுன்னா இந்த மெத்தட்ல தான். எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் சைனாப்ஸ்க்கு வரும்போது கெமிக்கல் இம்பல்சஸா மாறும், கெமிக்கல் இம்பல்சஸ் வந்து திருப்பி டென்ட்ரானுக்கு போகும்போது என்ன மாறும், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா மாறும். இப்படி மாறி மாறி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன பேருனா இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு, இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம், மனிதனுடைய நரம்பு மண்டலம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 டிஃபரெண்ட் பார்ட்ஸா இருக்கு. என்ன பார்ட் அப்படின்னா சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல இருந்து பிரான்ச் ஆஃப் ஆகக்கூடிய பிஎன்எஸ், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஹியூமனோட நர்வஸ் சிஸ்டத்தை 3ஆ பிரிக்கலாம். இதுல பிரெயினை பத்தியும் பிரெயினோட பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க்யூ.